ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை கொஞ்சம் வித்தியாசமாய் நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமா? ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அதே போல 20வது வசனம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஏற்ற துணை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஏற்ற துணைன்னு சொன்னா எத்தனையோ குடும்பங்கள்ல பார்க்கிறோம். என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய மகளுக்கு பல வரன்களை பார்த்தார். அதுலயும் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு வரன் வந்தது. ஆனால் அந்த ஏற்ற பார்த்தீங்கன்னா அந்த உயரத்தை பார்க்குறாங்க, நிறத்தை பார்க்குறாங்க, என்ன சில படிப்பு சில காரியங்களை பார்க்கிறார்கள். ஏற்ற துணை என்பது வெளி தோற்றத்தில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில். இதுல ஏற்ற துணை, ஏற்ற துணை இணையான துணை அல்ல, எல்லா விதங்களிலும் இணைந்து ஒத்துழைத்து உடன்பட்டு ஒத்தாசையாய் உள்ள ஒரு துணை, ஏற்ற துணையை. இதுல நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். புருஷன் இதே வசனத்துல 24வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இதே நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இந்தியாவில் தான் ஆணும் பெண்ணும் திருமணம் நடந்தா பெண்ணு தான் பெண் வீட்டை விட்டு போகும். ஆண் அப்படி அல்ல. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண் தன்னுடைய வீட்டை விட்டு வர்றாரோ வரலையோ தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஏற்ற துணை. அதாவது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்ற துணை. இன்னைக்கு ஆண்களுக்கு கர்த்தர் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்தார். முதல்ல உண்டாக்கப்பட்டது மனுஷன். அவனுடைய விலா எலும்பை எடுத்துத்தான் ஆண்டவர் மனுஷியாய் உருவாக்கினார். அப்ப ஆதாமுக்காக ஏவாள் உண்டாக்கப்பட்டாலே ஒழிய ஏவாளுக்காக ஆதாம் உண்டாக்கப்படவில்லை. நான் சொல்ல போகிற சில காரியங்களை நீங்க சத்தியத்தை புரிந்து கொண்டால் போதும். கவனிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8, 9 இந்த வசனங்களை நான் படித்து பார்க்கும் பொழுது, புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அந்த நினைவு எல்லா ஸ்திரீகளுக்கும் இருக்க வேண்டும். அதனால ஸ்திரீ புருஷனை விட அப்படி சொல்லலைன்னா, நான் சொல்ல வருகிற காரியங்கள் புரியும் உங்களுக்கு. ஸ்திரீயானவள் தன் புருஷனுக்காக நியமிக்கப்பட்டவள். அப்படின்னா என்ன செய்யணும்? ஸ்திரீ தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், தன் மனைவியை அன்பு செலுத்தணும். கவனிங்க. இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன்.
இந்த ஆதியாகம புஸ்தகத்துல ஆண்டவர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாம தோட்டத்தை மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனுக்காக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவனுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார்? அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும். அதோடு கூட அவர் சொல்லுகிற இந்த வேலையை நீ செய்யணும். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை. ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கிறார். நம்ம எல்லாம் அறிந்தது. சரி, இத புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய், புசிக்க கூடாதுன்னு ஆண்டவரே கட்டளை கொடுத்துட்டார். இந்த தோட்டத்துல அவனை பண்படுத்தவும் அந்த தோட்டத்தை காக்கவும் வைத்தார். அப்ப எதுக்கு காவல்காரன் வேலை? சத்துரு. இந்த தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கிறது, ஜீவ விருட்சமும் இருக்கிறது. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அது பாதுகாக்கப்படணும். இந்த தோட்டத்துக்குள்ள கர்த்தர் தான் பகலில் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்துக்குள்ள உலாவி வந்தார். இந்த தோட்டத்தை காவல் காக்க வேண்டிய காரணம் என்ன? தள்ளப்பட்ட பிசாசு இந்த தோட்டத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ஏதேன் தோட்டம் ஆதாமுக்காக, அவனுக்கு ஏற்ற துணைக்காக, ஏவாளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தோட்டம். குடும்பம் கணவன் மனைவிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள பிசாசு வந்துடக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த குடும்பத்தை பண்படுத்தி காக்கவும், ஏதேன் தோட்டத்தை காக்க ஆண்டவர் ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்து அவனை வைத்திருக்கிறார். இதுல ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்துல நாம பார்க்கிற பொழுது, சர்ப்பமானது சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதாய் இருந்ததாம். ஸ்திரீயை நோக்கி என்ன கேட்குது? தந்திரமா வந்து பேசுது. பார்த்தீங்களா? இன்னைக்கு சில பேர் டைரக்டா கேள்வி கேட்க மாட்டாங்க, அப்படியே சுத்தி வளைச்சு அப்படியே வந்து நம்ம வாயாலேயே வார்த்தைகளை பிடுங்கி நம்மளை அப்படியே தடுமாற விட்டுறது. தந்திரம் பாருங்க. அந்த சர்ப்பம் எப்படி கேட்குது? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்குது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து 2வது வசனத்துல சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்லுது? நாங்க தோட்டத்தில் இருக்க கனிகளை புசிக்கலாம், ஆனா நடுவில் இருக்கக்கூடிய விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுது. அப்ப அடுத்த வார்த்தை சர்ப்பம் சொல்லுது ஸ்திரீயை நோக்கி, நீங்க சாக மாட்டீங்க, இதை புசிக்கிற நாள்ல உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் எப்படி இருப்பீங்க? நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க, அது ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. இப்ப எந்த மிருக ஜீவனாலும் பேசிச்சா? இல்ல, சர்ப்பம் பேசுது. அதுவும் எங்கிருந்து? நீங்க அந்த வசனத்தை படிச்சு பார்த்தோம் சொன்னா 3வது வசனத்துல தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும். அப்ப அந்த தோட்டத்தின் மையத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாங்க. எங்க? கார்னர் தோட்டத்தின் எல்லையிலே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பவுண்ட்ல அந்த வேலியின் பக்கம் நிற்கிறாங்க. அப்ப ஸ்திரீயை பார்த்து தான் சர்ப்பம் கேட்குது. ஸ்திரீ வந்து அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசுது. அடுத்து என்ன சொல்றாப்புல? 5வது வசனத்துல, இதை புசிக்கும் நாளில், அதைன்னு சொன்னவங்க அந்த 4வது வசனத்துல 3வது வசனத்துல பாருங்க, அதை புசிக்கவும்
அதை தொடவும் வேண்டாம். அப்ப அந்த மரத்துக்கு தொலைவில் இருக்கிறாங்க. இப்ப 5வது வசனத்துல இதை புசிக்கவும் இதை தொடவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. உள்ள எவனும் நுழையக்கூடாதுன்னு காக்க வேண்டியது ஆதாமுடைய வேலை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? உள்ள நுழையிறதோட மாத்திரம் இல்ல, எந்த விருட்சத்தை நீ தொடவும் கூடாது புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே வந்தாச்சு. அங்கிருந்து நடந்து வந்தாச்சு. இது வரைக்கும் தேவனோடு சஞ்சரித்த உலாவின இந்த ஆதாம் ஏவாள், இப்ப ஏவாள் அவன் பின்னாடியே அவனோட வந்ததுனால இப்ப அவனுடைய சுபாவம் அப்படியே இங்க வர ஆரம்பிக்குது. கவனிங்க, சர்ப்பம் பேசுது, அதை உணரல, பதில் கொடுக்கிறார். இது யாரு? இது ஏன் பேசாது? இது எப்படி பேசுது? சரி, 2வது ஒரு காரியம், இது சொல்ற விஷயம் என்ன? அதை நீங்க சாக மாட்டீங்க. ஆண்டவர் சொன்னாரு, இதை சாப்பிட்டா நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னாரு. ஆனா இது சொல்லுது நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களை போல ஆயிருவீங்கிறது. இந்த வார்த்தையை முதல்ல அங்க ஆரம்பத்திலேயே தூரத்திலே கேட்டிருந்தா தட்டி கழிச்சிருப்பான். அதோட இசைந்து நடந்து கையோத்து வந்தது போல அப்படியே பேசிக்கிட்டு வந்த பிறகு முதல்ல ஏவாள் மறுத்திருப்பா. அது ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். இல்ல இல்ல, நீ சாப்பிட்டினா தேவர்களை போல ஆயிருவா, உன் கண்ணு திறக்கப்படும், நீ சாக மாட்ட, நீ சாக மாட்ட அப்படி சொன்ன உடனே அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இவ உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசையை தூண்ட ஆரம்பிக்குது. சாக மாட்டேனா? கண்ணு திறக்கப்படுமா? ஓ, தேவர்களை போல மாறிடுவனா? அப்படி ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. இவன் உள்ளத்துல இருக்கிற காரியம். ஏன்னா இவனுக்குள்ள ஆசை வந்தது தானே, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேலே சிங்காசனத்தை வைப்பேன், எல்லா தேவ தூதர்களும் என்ன ஆராதிக்கணும்னு நினைச்சவன் தானே, ஆசைப்பட்டவன் தானே. ஆசை அவளுக்குள்ள வர ஆரம்பித்தது. பாருங்க என்ன ஆச்சு இந்த காரியத்துல. 6வது வசனத்துல அவள் என்ன, 6வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுல கவனிங்க, அவ பார்வைக்கு, அவளுடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சா? இன்பமாய் இருந்தது. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டார். ஸ்திரீயானவள், இந்த ஏவாள் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாய் உருவாக்கப்பட்டவள். ஆனா பாருங்க, இவ பார்வைக்கு எது நலமா தெரியுதோ அவ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? அந்த மரத்து பழத்தை புசி, பார்வைக்கு இன்பமா இருக்கு, அவ பார்வைக்கு நலமா இருக்கு, அவ பார்வைக்கு நலமா இருக்கு, அதனால பறிச்சா புசிச்சா. பெண் இன்னைக்கு உலகத்துல நம்முடைய பார்வைக்கு எது நலமா இருக்கோ அது சற்று நிதானிக்கணும். இதுல நான் சொல்ல வருகிற காரியம் கவனிங்க. ஏவாள் ஆண்டவருடைய கற்பனையை ஏற்கனவே அறிந்திருந்தார். இந்த மரத்து பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் அவளுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனா சர்ப்பம் நயவஞ்சகமா சொல்றான், நீ சாப்பிட்டினா தேவர்களை போல ஆய்வின ஆசையை தூண்டி விடுறான். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஆதாம்கிட்ட சொல்லி இருக்கணும், என்ன இப்படி சொல்றானே, நமக்கு ஆண்டவர் இப்படி சொன்னாரே, ஆனா இவன் இப்படி சொல்றானே, நம்ம என்ன செய்யலாம்? புசிக்கலாமா? இல்ல அப்ப ஆண்டவர்கிட்டயே கேட்கலாமா? உன்னை ஏற்ற துணையாத்தானே உன்னை வச்சாரு, நீ என்ன பண்ணி இருக்கணும்? ஆதாம்கிட்ட கன்சல்டிங் பண்ணி இருக்கணும்.
உன் பார்வைக்கு நலமானதை நீ செஞ்சு கடைசியில என்ன ஆயிடுச்சு? ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டு வேதனையோடு பிள்ளை பெறுகிற நிலைக்கு சாபத்தை கட்டிக்கொண்டு, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்வதற்காகவே இந்த காரியத்தை விளக்க வைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது கணவனுக்கு ஏற்ற துணையாகத்தான் கர்த்தர் மனைவியை கொடுத்திருக்கிறார். யோவான் சொல்லுவார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் தேவனோடு, தேவ பிள்ளைகளோடு, ஊழியர்களோடு, சபையோடு இருக்கணும். அதே போல குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு சரியான ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் இல்லைன்னா ஏவாள் தன் பார்வைக்கு நலமானதை செஞ்சு சாபத்துக்கு உள்ளானது போல, குடும்பத்துல துணையானவள் தன் பார்வைக்கு நலமானதை செய்தாலோ, கணவன் தன் பார்வைக்கு நலமானதை செய்தாலோ அதுல ஜெயத்தை பார்க்க முடியாது. அதுல பலவித பிரச்சனைகள், சாபங்கள், பல சஞ்சலங்கள் வரும். நான் சொல்ல வருகிற ஒரு காரியம், எல்லா குடும்பங்களும், தேவ பிள்ளைகள் தங்கள் குடும்பங்கள்ல கன்சல்டிங் பிரேயருக்கு முன்னாடியாவது உட்கார்ந்து, குடும்ப ஜெபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து, குடும்பமாய் இன்னைக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் அல்லது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், திட்டமிட வேண்டிய விஷயங்கள், எந்த ஒரு காரியத்தையும் ஒருவருக்கொருவர் கன்சல்டிங், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து அப்படி செய்யும் பொழுது இடர்கள் அங்கு இருக்காது, சமாதான கேடு வராது. கணவன் மனைவிக்கு இடையில ஒளிப்பிடவே, மறைவே இருக்கக்கூடாது. குடும்பங்களுக்குள்ள நம்ம திறந்த புஸ்தகமாக இருக்கணும். சில காரியங்கள் ஊழியத்திற்கு அடுத்த அல்லது தேவன் பேசின சில காரியங்களை சொன்னா குடும்பத்துல இடர்கள் வரும் அப்படின்னா அதை மறைக்கலாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுதனை நீ எனக்கு பலியிடுன்னு சொன்னார். மனைவிட்ட சொன்னா விடுவாளா? அதை மறைக்க வேண்டியதுதான். ஆனால் அவன் மறைக்க கூடாதத மறைச்சதுனால பின்னாடி சொல்லுகிறேன், பல பாடுகளுக்குள் கடந்து போனான். தேவனோடு அவனுக்கு இருக்கிற ஐக்கியமே 13 வருஷம் விலகி போனது. இதுல பாருங்க, இந்த ஏவாள் செஞ்ச காரியம், ஆதாம் அந்த காரியம் 2 பேரும் கலந்து பேசி நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தது என்ன? ஆனா இதை இப்படி சொல்றானே, எனக்கு ஆசை, கண்கள் திறக்கப்படணும்னு எனக்கு ஆசை, தேவர்களை போல மாறணும்னு ஆசை. இந்த மரத்து பழத்தை சாப்பிடலாமா? ஏவாள் ஆதாமோடு அவள் கலந்து பேசி இருந்தால், 2 பேர் கலந்து பேசும் பொழுதுதாங்க சில காரியங்கள் வெளிப்படும். சில ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசம் தட்டி எழுப்பப்படும். கணவன் மனைவி எதற்காக? தேவனை உறுதியாய் இன்னும் விசுவசித்து பற்றி கொள்வதற்காக, தேவனோடு கூட இன்னும் ஐக்கியப்படுவதற்காகவே கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தி பக்தியுள்ள சந்ததியை உருவாகும்படி ஆண்டவர் குடும்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஏவாள் செஞ்ச காரியம், சர்ப்பம் பேசினத அவன் என்ன செஞ்சிட்டான்? முதல்ல உணர்வடையல. சர்ப்பம் நமக்கு இப்படி சொல்லுது, வாய் திறந்து பேசுது. 2வது உள்ள விட்டு அங்கிருந்து நடந்து கூட்டிட்டு வந்துட்டான். உள்ள வரவிடக்கூடாது, காக்கும்படி வைத்தவன் தன் கடமையை விட்டுட்டான். இன்னும் காரியத்தை நீங்க பார்த்தோன்னு சொன்னா, பார்வைக்கு புசிப்புக்கு நல்லதுன்னு அவ பார்வைக்கு நலமா இருக்கு. இன்னைக்கு குடும்பத்துல அநேக ஸ்திரீகள் புருஷன்ட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க பார்வைக்கு எது நலமா இருக்கோ அதை செய்வாங்க. கடைசியில குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள். ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்குள்ள சொல்லல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளேயே. அதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பார்வைக்கு நலமானபடி, தன்னுடைய மனதுக்கு விருப்பமானபடி தான் செய்ய நினைக்கிறத
புருஷன்ட்ட கன்சல்டிங் பண்ணாம, புருஷன் வேண்டாம்னு சொன்னாலும் அதையும் மீறி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்கும் பொழுது குடும்பங்களுக்குள்ள சமாதான கேடு, குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாத குறைச்சல், அதன் பிறகு சில பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை எனக்கு ஆச்சரியமான இருந்த ஒரு காரியம், இதை புசிக்கிற நாள்ல நீங்க என்ன செய்வீங்க? உங்க கண்கள் திறக்கப்படும் இல்லையா? இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள், ஏவாள் புசிச்ச உடனே அவ கண்ணு திறந்திருக்கணும்ல, கண்ணு திறந்திருக்கணும்ல, திறக்கப்படல. அவ ஆதாம்கிட்ட பறித்து கொடுக்கிறான். அதுல பாருங்க, ஆதாம்கிட்ட என்ன பண்றான்? அதை பறித்து இவ புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இவ செய்யறத, ஐயோ ஆண்டவர் நமக்கு இப்படி சொல்லி இருக்கிறாளே, அப்ப இது செய்யக்கூடாதுன்னு இவனும் சொல்லல, இவனும் அமைதியா இருந்துட்டான். பறித்து புசிச்சுட்டு அவன் கையில கொடுக்கிறான். அவன் வேணான் இருப்பான்னு வச்சுக்கங்களேன், வேணாம், ஆண்டவர் நம்மளை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரே. உன்னை இவன் சொல்லியிருப்பா, இல்ல புசிச்சா கண்ணு திறக்கப்படுமா, நம்ம தேவர்களை போல மாறிடுவோமா, நம்ம அப்படி மாறக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் அப்படி இதை புசிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு, சாப்பிட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்? வாங்கி புசிச்சுட்டான். மனைவி சொல்லுகிற காரியம் கர்த்தருடைய வசனத்துக்கு, தேவனுடைய கற்பனைக்கு எதிரடையா இருந்தால் அதை என்ன செஞ்சிருக்க கூடாது? ஆதாம் சாப்பிட்டிருக்க கூடாது. இந்த அங்கலாய்ப்ப தேவனிடத்துல நம்ம பார்க்க முடியும். நீங்க ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் விசாரிக்கும் பொழுது 17வது வசனத்துல அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. சொல்றத பாத்தீங்களா? புசிக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், என் வார்த்தையை கேட்காம உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தியே. அந்த உள்ளத்தினுடைய அங்கலாய்ப்பு, அந்த வேதனையோடு சொல்றாரு. அது நல்லா பாருங்களேன். உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனிய நீ புசிச்சிட்டியே, அதனால நீ மண்ணுக்கு திரும்புவ. நீ மண்ணா இருக்கிற நிலத்தின் வேர்வை, உன் நெற்றி வேர்வை நிலத்துல விழுகிற அளவுக்கு நீ உழைச்சு நீ சாப்பிடுவ, பூமியும் உனக்கு நிறைவான பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில சாபங்களை சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆதாமும் தடை பண்ணல, ஏவாள் தான் பார்வைக்கு நலமானதை செஞ்சா. இப்ப இந்த 2 காரியத்துல இந்த குடும்பத்துல நடந்த ஒரு விஷயம். 3வது ஒருத்தன் வந்து புசிங்கன்னு சொல்றான், ஆலோசனை கொடுக்கிறான், கர்த்தருடைய கற்பனைக்கு விரோதமா இருக்குது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கணும்? ஏவாள் ஆதாம்கிட்ட சொல்லி இந்த 2 பேரும் கர்த்தரிடத்துல காரியத்தை கொண்டு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சாபங்கள் வராது. உண்மைதானே? இவங்க 2 பேரும் யார்கிட்ட போய் கேட்டிருக்கணும்? கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா மறைச்சிட்டு பாருங்களேன், இவ பார்வைக்கு நலமானது. மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் அநேகம், ஆனால் அவற்றின் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறார். நம்முடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற எல்லாம் சரியாவா இருக்கு? சரியானதா இருக்கா? நம்மளை நிதானிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில நான் எப்படி இருக்கேன்? சரி போகட்டும், இதுல கவனிங்க. இந்த குடும்பத்துக்குள்ள டிஸ்கஷன், நான் சொல்ற வர்ற காரியம் புரியுதா? ஒரு குடும்பம் சொன்னா மனைவி தான் விரும்புகிற காரியத்தை கணவன்கிட்ட சொல்லணும், குடும்பமாய் உட்கார்ந்து ஆலோசிக்கணும். அந்த குடும்பம் தான், அந்த குடும்பத்துக்குள்ளதான் சாத்தான் நுழைய முடியாது. ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். உட்கார்ந்து மனைவி தன் காரியங்களை சொல்ல, கணவன் தன் காரியங்களை சொல்ல,
பிள்ளைகள் தன் காரியங்களை சொல்ல, குடும்பமாய் இந்த காரியங்களை தேவனிடத்துல சொல்ல, அப்பதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த ஆதாமும் ஏவாளும் அதை தவற விட்டதுனாலதான் சாத்தானுக்கு கொண்டாட்டமா போச்சு. பாருங்க, இதே போல இன்னொரு காரியத்தையும் கூட நம்ம பார்க்க முடியும். இவ சொல்லையில கூட ஆதாம் என்ன செய்யாம விட்டுட்டான், கண்டிக்காம விட்டுட்டான். சே, இதே போல இன்னொரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். இதே ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இந்த 14வது அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. என்ன யுத்தம்? 5 ராஜாக்கள், இந்த கெதர்லாகும் 4 ராஜாக்கள் சேவிச்சு வர்றாங்க, கப்பங்கட்டி வர்றாங்க. திடீர்னு எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? உடனே இந்த கெதர்லாகும் ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு தன்னை விட்டு விலகுகிற இந்த 14வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணுகிற ஒரு காரியம். இதுல இந்த என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்துவ, அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ராஜாக்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா ஆபிரகாம் தன்னுடைய வேலையாட்கள் 300 பேரை கொண்டு போய் அது யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருகிறார். ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வர்றார். ராஜாக்களோட யுத்தம் பண்ணா என்ன நடக்கும்? யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தாலும் சும்மா விடுவான் இல்ல. இவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், திரும்ப அவன் யுத்தத்துக்கு வருவானா. இந்த 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், பயப்படாதுன்னு அவனை தைரியப்படுத்துறார். அடுத்த காரியம் சொல்றான், அதை குறிச்செல்லாம் இது பண்ணல, அவன் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஏக்கத்தை சொல்றான் பாருங்க. 2வது வசனத்துல, ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். சொல்றான். ஆனா அவன் உள்ளத்துல இருக்கிற ஏக்கம் என்ன? தனக்கு பிள்ளை இல்லைங்கிற ஏக்கம். நீங்க கேடகமா இருக்கிறீங்க, பலனா இருக்கிறீங்க, எல்லாம் கரெக்ட் தான், எனக்கு பிள்ளை இல்லையே. இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்கான, நான் அவனை தத்தெடுத்துக்கலாமா? அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட பேசுற, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே. பாருங்க, தொடர்ந்து அவனை வாசிக்கும் பொழுது 4வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான்னு சொல்றார். அதை எப்படி ஆண்டவர் அறிய? ஆண்டவர் சில காரியங்களை எல்லாம் காண்பிக்கிறார். வானத்த நட்சத்திரத்தை பாரு, என்ன கொடுமானா என்ன. அப்படியும் அவனுக்கு திருப்தி படல. பலி செலுத்த ஆண்டவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்குள்ள வந்தா பாருங்க, 16வது அதிகாரத்துல சாரா என்ன சொல்றா? எனக்கு பிள்ளை இல்லை, என்னுடைய அடிமை பெண் ஆகார் இருக்கிறாள், அவளோட சேரும், ஒருவேளை கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், அவளால என் வீடு கட்டப்படும் சொல்லி ஆபிரகாம் சொல்ற. அடுத்து ஆபிரகாம் என்ன பண்றான்? அந்த வார்த்தை 2வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுங்க. சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் இந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர் என்னோட இப்படி பேசல, உன்னுடைய கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதுல 6வது வசனம், முந்தின 15வது அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு சொன்ன உடனே 6வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாய் எண்ணினார். தனிமையில அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். ஆனா குடும்பமாய் கர்த்தரை விசுவாசிக்கிறதுல கொஞ்சம் பேக்கட்ஸ் தான். மனைவிட்ட சாராட்ட அவன் சொல்லி இருந்திருக்கணும். என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஆண்டவர் எனக்கு நமக்கு இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார், இப்படி சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு, பிள்ளைய தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்தால் ஒரு கால் சாரால் செவி கொடுத்திருக்கலாம்.
ஆனா என்ன சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தையை சாராளுக்கு சொல்லல. சாராள் சொன்ன வார்த்தைக்கு இவன் செவி கொடுத்தான். இங்க இந்த குடும்பத்துல நம்மள சொன்னேன்ல, கன்சல்டிங் டிஸ்கஷன். ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவது அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இந்த காரியம் இங்க இல்லாததுனால என்ன ஆச்சு? ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். தேவையில்லாத இஸ்மவேல் சந்ததி உருவானது. அதன் பிறகு என்ன நடந்தது? ஆகார் கர்ப்பவதி ஆகிறாள். சாராள் கர்ப்பவதி இல்ல. ஒரு மேட்டிமி வந்து தன்னுடைய எஜமாட்டியவே அற்பமா எண்ணுகிறார். உடனே சாராளுக்கு மன கிளேசம். உடனே சொல்றான், அடிமை பெண்ண உன் மடியில கொடுத்து என்னை அற்பமா எண்ணுகிறாள். குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம். குடும்பத்துக்குள்ள சமாதானம் போகுது. ஒரு அசட்டத்தனம், அடிமை பெண் எஜமாட்டிய அற்பமா எண்ணுகிற ஒரு நிலைமை. நடந்தது காரியம் என்ன? அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது. அந்த 16வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாய் 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறான். 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 86க்கு 99க்கு இடையில 13 வருடங்கள் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு எந்த நிலையில இருந்துச்சு? 99 வயசுல கர்த்தர் வந்து, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். மறந்துட்டான். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 13 வருஷங்கள் ஆண்டவரோடு நடந்த, ஆண்டவரை பின்பற்றி வந்த ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில 13 வருடங்கள் தொய்வு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த குடும்பத்துக்குள்ள காரியங்களை ஒருவருக்கொருவர் டிஸ்கஷன் பண்ணாதது. டிஸ்கஷன் பண்ணி இருந்தா ஆகார் நிச்சயமா இஸ்மவேலை பெற்றிருக்க மாட்டான். ஆபிரகாமுக்கு மனைவியாக மாறி இருக்க மாட்டார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி இருந்தார். அதை சொல்ல தவறுனதுனால, தன் மனைவியிடத்துல ஆண்டவர் பேசின காரியத்தை சொல்ல தவறுனதுனால நடந்த விஷயம் என்ன? எவ்வளவு சஞ்சலம், சமாதான குறைவு. கர்த்தரோடு இருக்கிற உறவிலேயே ஒரு 13 வருடம் ஒரு தொய்வு. அப்ப இதெல்லாம் இது மாதிரி சில நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள குடும்ப ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு 10 நிமிடமாகிலும் கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து காரியங்களை திட்டமிடுவதோ, காரியங்களை கலந்துரையாடல் பண்ணுவதோ, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை பேசுவதோ, இது மாதிரி காரியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முக்கியமான ஒரு காரியம். எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. நம்முடைய சகோதரனுடைய தகப்பனாரும் தாயாரும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வருகிற பொழுது நேரம் போய் சாப்பிட மாட்டாங்க. ஆள் வீட்டில் அமர்ந்திருப்பார். அவருடைய தாயாரும் தகப்பனாரும் 2 பேரும் எவ்வளவோ விஷயங்களை பேசுவாங்க. நடந்த காரியங்கள், நடக்கிற விஷயங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் டெய்லி பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது, இப்ப மனைவி வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றாங்க, அல்லது கணவர் வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றாரு. சமுதாயத்துல எத்தனையோ காரியங்களை பார்க்கலாம். அப்ப அதுல வருகிற யோசேப்புக்கு வந்தது போல குற்றச்சாட்டுகள், அல்லது பாருங்க தானியேலுக்கு வந்தது போல, தானியேலுக்கு எழும்பினது போல பகைவர்கள், சத்துருக்கள்.
இப்படி சில சம்பவங்கள் வரலாம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வேலை பழுவின் நிமித்தம் சில சஞ்சலங்கள் இருக்கலாம். மனம் விட்டு பேசும் பொழுது அப்ப இந்த சஞ்சலங்கள் மறைஞ்சு போகும். ஒருவரை ஒருவர் இன்னும் புரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கொருவர் இன்னும் ஐக்கியப்பட முடியும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்துல இணைந்து கொண்டு போக முடியும். நான் சொல்றது உண்மைதானே? அப்ப குடும்பத்துக்குள்ள திரும்ப திரும்ப நான் சொல்லுகிற ஒரு காரியம், கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து அத்தனை விஷயங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் பகிர்ந்து கொள்வது நல்ல காரியம். அல்லேலூயா. இப்ப அந்த ஆபிரகாம் பேசி இருந்தால் ஆகார் அவள் நிமித்தம் சாராளுக்கு மனநோவு வந்திருக்காது. குடும்பத்துல சமாதானம் குலைவு ஏற்பட்டு இருக்காது. இஸ்மவேல் சந்ததியே இன்னைக்கு உருவாகி இருக்காது இல்லையா? ஆபிரகாமுக்கு விசுவாச வாழ்க்கையில தொய்வு ஏற்பட்டிருக்காது. இன்னும் கூட நான் மற்றொரு காரியத்தை நாம் தியானிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிப்போம். ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். 34, 35 ரெண்டை வாசிப்போமே. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோகனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். ஏசாவுடைய மனைவிகள் ஈசாக்குக்கு ரெபெக்காளுக்கு எப்படி இருந்தாங்களா? மனநோவாய், சஞ்சலம். அவங்களை நினைக்கையிலேயே பார்க்கையிலே வருத்தம். ஒரு குடும்பத்துல மருமக்கள் மாறால பிரச்சனைன்னு சொல்லுகிற போது இந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்குமா? இருக்காது. சரி போட்டு, நான் இதுல ஒரு காரியத்தை மாத்திர சொல்ல விரும்புகிறேன். இந்த 27வது வசனத்துல 1வது வசனத்துல இருந்து படிப்போமே. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். இதுல கவனிங்க, இதுல ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். ஈசாக்கு யாரை கூப்பிட்டு சொல்றான்? தன்னுடைய மூத்த குமாரனாயே ஏசா வேட்டையாடுகிறவன். யாக்கோப்பு வீட்டுல கூடாரவாசி. அவன் சமைக்கிறான், இவன் வேட்டையாடி கொண்டாடுவான். இப்ப இவனுடைய மனைவிகளின் நிமித்தம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. நான் ஒன்ன மட்டும் சொல்றேன், ருசியா யார் சமைச்சு கொடுப்பா? மனைவி இல்லையா? யாக்கோப்பு சமைப்பான். என்னதான் பிள்ளைங்க சமைச்சாலும் கணவரை பொறுத்தளவு மனைவி சமைக்கிறத தான் லைக் பண்ணுவாங்க இல்லையா? சரி, அதுல பாருங்க, ஈசாக்குக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறத யாருக்கு தெரியும்? ரெபெக்காளுக்கு தெரியும். ஆனா ஏசாவை பார்த்து சொல்றான், நீ சமைச்சு கொண்டு வா. ஏன்? நான் ரொம்ப டீப்பா போகல, ஒரு காரியத்தை சொல்றேன். விசுவாச குடும்பங்கள்ல ஒரு சில குடும்பங்கள் மனைவிமார் சொல்லுவாங்க, நான் என்னதான் குழம்பு வச்சாலும் ருசியா வச்சாலும் என் கணவர் குழம்பு ஊத்திக்க மாட்டேங்கிறாரு, தண்ணியை ஊத்தியே சாப்பிடுறாரு. கணவரை விசாரிச்சா கணவர் சொல்வாரு, டெய்லி புளிக்குழம்பா வச்சா நான் எப்படி பிரதர் சாப்பிடுறேன்? மனைவிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா, வெளியாட்கள் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களை சொல்றேன். இன்னொரு குடும்பத்துல பாக்குறேன், கணவர் போய் சமைக்கிறாரு. ஏன் நீ சமைக்கிற? அவன் நாக்குக்கு ருசியா சமைக்கவே மாட்டேங்கிறான். சமைச்ச கைதானே, ஏன் சமைக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும்.
இங்க மனநோவு இருந்ததுனால இந்த மன அழுத்தம் காரணமா கூட ரெபெக்கால் சமையல்ல கோட்டை விட்டுருக்கலாம், ஈசாக்கு விரும்பினதை செய்யாம இருந்திருக்கலாம். ஒரு பிலீவருடைய மனைவி, வெளியாட சொல்லல, ஒரு பிலீவருடைய மனைவி திருமணமான நாள் முதற்கொண்டு கொஞ்ச நாள் சோறு போட்டாங்களோ என்னமோ, பல வருஷங்கள் பேரன் பேத்தி எல்லாம் பெற்றுட்டாங்க. இந்த நாள் வரை இப்ப நான் பார்க்கல, கேள்விப்படல. ஒரு நாள் சஞ்சலப்பட்டு சொன்னேன், என் மனைவி எனக்கு சோறு போடவே மாட்டாங்க. அப்படியெல்லாம் மனைவி ஏற்ற துணை எதற்கு? இன்பத்திலையும் துன்பத்திலையும். ஒரு ஆகாரம் சோறு போடல, ருசியா சமைச்சு கொடுக்கலைன்னா, இந்த ரெபெக்காளை கேட்டானே சொல்லியிருப்பா, அவன் பண்ற சேட்டை பெருசா இருக்கு, எனக்கே மனசு சரியில்லைன்னு விழுந்து விழுந்து தூங்குனா. ஈசாக்கு நாக்கு செத்து போயிருக்கும். மகனை பார்த்து கேட்டாரு, நீ வேட்டையாடி, நான் கற்பனையில சொல்றேன், வேட்டையாடி நீ என்ன செய்ய, எனக்கு ருசி உள்ள பதம். ஏயா அந்த வார்த்தையை அவர் சொல்லணும்? மனைவி ருசியா சமைச்சு கொடுத்திருந்தா மகனை பார்த்து சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்ப மனைவியானவள் குடும்பத்துல தன் கணவருக்கு சரியான கடமைகளை, அவங்க திருப்தியாய் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியை அன்பு செலுத்துவதற்கு அடிப்படை மேற்றே என்ன தெரியுமா? வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதுதான். உண்டா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் கணவருடைய பங்கை பேசுறதுக்கு நேரம் இல்லை, நான் கடமையை சொல்றேன். ஏற்ற துணை, ஏற்ற துணை, ஏற்ற துணை. 3 காரியத்தை மட்டும் நான் வலியுறுத்துறேன். 1, குடும்பத்துக்குள்ள டிஸ்கஷன், டிஸ்கஷன், கலந்துரையாடணும், ஒளிவு மறைவு இல்லாம. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல மனைவி மறைச்சு 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 கடைசியில வீட்டுக்கு கடங்காரெல்லாம் நிக்கிற பொழுது கணவர் புலம்புற புலம்பல், கணவர் தவிக்கிற தவிப்பு இந்த உலகத்துல எத்தனையோ நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இருந்து ஒரு 2 குடும்பங்களின் உதாரணத்தை சொன்னேன். இப்ப ஈசாக்கு குடும்பத்துல ரெபெக்காள் ஒழுங்கா சமைக்காததுனால மகனை பார்த்து ருசியுள்ள பதார்த்தமா செஞ்சு கொண்டு வாங்குற. மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, ஒரு விசுவாசி பாருங்களேன், டெய்லி புளிக்குழம்பு வச்சா எப்படி சாப்பிடுவார்? ஏமா உனக்கு வேற குழம்பே வைக்க தெரியாதா? அதுதான் சீக்கிரத்துல வைக்கலாம். என்னையா சீக்கிரத்துல டெய்லி சீக்கிரத்துல குழம்பு வச்சு அப்புறம் எப்படி அந்த கணவருடைய உடம்பு தேரும்? நம்ம செய்ய வேண்டிய, நான் சிரிப்புக்காக சொல்லல, நடக்கிற விஷயம். அந்நிய குடும்பங்கள்ல நான் பேசல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, நான் சொன்ன சோறு போடாத சகோதரி கூட ரட்சிக்கப்படல, கணவர் ரட்சிக்கப்பட்டாரு, சகோதரி ரட்சிக்கப்படல. அதுவாவது சரி, அவங்க சுபாவம் அப்படி இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க கணவருக்கு ஒழுங்கா சமைச்சு போடலைன்னா ஏற்ற துணையாது. ஏற்ற துணை, ஏற்ற துணை. டிஸ்கஷன், கலந்துரையாடல். 2வது அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை. ஒரு ஏற்ற துணை கணவனுக்கு தாயாய் சகோதரியாய். இன்னும் நான் சொல்ல போனா சில வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தான். ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமோ அதுக்கு செவி கொடுக்கணும், எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாதோ அதுக்கு செவி கொடாது இருக்கணும், எந்த காரியங்களையும் மறைக்காமல் இருக்கணும். மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும். இன்னொரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனம். அதே போல கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம். இதுல பாருங்களேன், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். இந்த 3 காரியம் நேரம் ஆச்சு, அதனால இந்த 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். 1, டிஸ்கஷன் அவசியம். குடும்ப ஜெபத்துக்கு முன்னாடி இந்த நாள்ல நான் சொல்லும்படி என் உள்ளத்துல ஆண்டவர் வைத்த காரியம் இதுதான். நல்ல குடும்ப காரியங்களை டிஸ்கஷன் பண்ணுங்க.
அப்ப ஆண்டவர் செய்த நன்மைகள் வரும். நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, காரியங்களை திட்டமிடுங்க, கர்த்தருடைய கரங்கள்ல குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. தேவன் அந்த குடும்பத்தின் மேல் பிரியமாக இருப்பார். இரண்டாவது, எல்லா காரியங்களிலேயும் மனைவி கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, மனைவி ரெபெக்காளை போல, நான் ரெபெக்காள் அப்படி இருந்தான்னு சொல்ல, என் கற்பனையில் நான் சொல்றேன். ஏன்னா முந்தின வசனம் அடுத்த வசனத்தில் அவர் கேட்கிறாரு, ருசியான பதார்த்தத்தை செஞ்சுட்டாங்க. வாழ்க்கையில குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகளின் நிமித்தம் குடும்பத்துல மனைவிமார்கள் எதுல கை வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுல தான், இல்லையா? அப்படிலாம் குடும்பம் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு. எங்க வீட்டுல அப்படி இல்லை சொல்றேன், சில குடும்பங்கள்ல அப்படி இருக்கு. எனக்கு உள்ள ஒரு ஆதங்கம் என்னன்னா, எத்தனையோ குடும்பங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் டெய்லி புளிக்குழம்பு வச்சா, உண்மையாங்க இது நடக்குது நம்ம குடும்பத்துல தான். கணவர் போய் நீ சமைக்கிறதே எனக்கு பிடிக்கலன்ட்டு அவர் ஒரு சமையல் வைக்கிறார். இப்போ ஒரே குடும்பத்துக்குள்ள எப்படி போகுது பாருங்க. அதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் மாறணும். ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. என் கணவர் எனக்கு கொடுத்த என் கணவருக்கு நான் ஏற்ற துணையை. அல்லேலூயா.